அன்னை தகவல் சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி மெட்ராஸ் ஐஐடி மெட்ராஸில் கால்ஃபார் பண்ணியிருக்காங்க. என்னென்ன போஸ்டிங் அப்படின்னா, சூப்பரிண்டெண்டிங் இன்ஜினியர் குரூப் ஏ மற்றும் ஜூனியர் டெக்னீஷியன் குரூப் சி போஸ்ட்டுக்கு கால்ஃபார் பண்ணியிருக்காங்க. இதில் சூப்பரிண்டெண்டிங் இன்ஜினியர் குரூப் ஏக்கு எம்இ மற்றும் எம்டெக் முடித்தவங்க விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வயது வரம்பு 50 வயசு இருக்கிறவங்க வரலாம் இதுக்கு விண்ணப்பிக்கலாம். செகண்டு, ஜூனியர் டெக்னீஷியன் குரூப் சி, இதுக்கு 3 வருஷம் டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் டிகிரி முடித்தவங்க விண்ணப்பிக்கலாம். மற்றும் பேச்சுலர் டிகிரி இன் சயின்ஸ் குரூப்பு முடித்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வயது வரம்பு 27 வயசு இருக்கிறவங்க வரலாம் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டி பர்சனுக்கு 5 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. ஓபிசி கேண்டிடேட்டுக்கு 3 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. ஃபிசிக்கலி சேலஞ்சு ஜென்ரல் மற்றும் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் கேண்டிடேட்டுக்கு 10 வருஷம் கொடுக்குறாங்க. ஃபிசிக்கலி சேலஞ்சு எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்கு 15 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. இதை தவிர ஃபிசிக்கலி சேலஞ்சு ஓபிசி கேண்டிடேட்டுக்கு 13 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் எஸ்சி எஸ்டி மற்றும் ஃபிசிக்கலி சேலஞ்சு பெண்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதர் கேண்டிடேட் ஜென்ரல் கேட்டகரி ஓபிசி கேண்டிடேட்டுக்கு 500 ரூபா அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் எங்கே அப்படின்னா, சென்னை ஐஐடி மெட்ராஸில் தான் போஸ்டிங்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பிக்க கடைசி நாள் 2/4/2024 மாலை 5:30 மணி. இது ஆன்லைன் எக்ஸாம் அப்படிங்கிறதுனால டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். விண்ணப்பித்து வெற்றி பெற்று பணியில் சேருக. நன்றி, வணக்கம்.